விருப்பம் போல் துணை அமைய தமிழ் மேட்ரிமோனி ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். என்றென்றும் தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. வருண், நாடாளுமன்ற தேர்தல் முடிவை விட நான் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்தது டெல்லி தேர்தல் முடிவு தான். ஏன் காரணம், இந்தியாவுடைய தலைநகர் டெல்லி, அதுல யார் ஆட்சி பண்ண போறாங்கிற ஒரு கியூரியாசிட்டி தான். சரி, ஏன்னா மும்முனை போட்டி நில வச்சு நம்ம சொல்ல முடியாது. காங்கிரஸ் சீன்லயே கிடையாது, இருமுனை போட்டி தான் வந்துட்டு இருந்தது. ஆம் ஆத்மி வெர்சஸ் பாஜக. ஆம் ஆத்மி தலைவர் எல்லாமே ஜெயில இருந்தாங்க, நம்ம பார்த்தோம். அவங்க கூட கேபினெட் மீட்டிங்லாம் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. அவங்க ஜெயில இருந்தவங்க எல்லாருமே தோத்துட்டாங்க, திரும்ப ஜெயிலுக்கு போயிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம். சரி, இது சம்பந்தமா நமது டெல்லி நிருபர் நிரஞ்சன் அங்கிருந்து ஒரு அப்டேட் நமக்காக சுட வந்து கொடுக்கறாரு. பார்ப்போம். டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் வெளியாயிருக்கு. இதுல கிட்டத்தட்ட படையப்பாவை தேடி 28 வருஷம் கழிச்சு நீலாம்பரி வெளியே வர மாதிரி டெல்லியை 28 வருஷம் கழிச்சு கைப்பற்றி இருக்காங்க பாரதிய ஜனதா கட்சியினர். அதனால 28 வருஷங்களா பெட்டிக்குள்ள பூட்டி வச்சிருந்த பட்டாசுகள் எல்லாத்தையும் டெல்லி ஃபுல்லா இன்னைக்கு வெடிச்சு அவங்க கொண்டாடிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. பாரதிய ஜனதா கட்சியுடைய இந்த டெல்லி வெற்றி அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த கூட்டணியில அவங்க அங்கம் வகிக்கக்கூடிய, அவங்க தலைமை வகிக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியில நாங்க தொடர்ந்து வெற்றியை பதிவு செய்யக்கூடிய கட்சி, நாங்க தான் அவங்க எல்லாருக்கும் தலைவர் அப்படின்றத இன்னொரு முறை பறைசாற்றி இருக்கிறாங்க. மத்தியில தொடர்ச்சியா அவங்க ஆட்சி சுமூகமா நடைபெறதுக்கு இந்த வெற்றி அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணா இருந்தது. அந்த வெற்றி அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. 28 வருஷமா டெல்லி அவங்களுக்கு கையில இல்லாம இருந்தது. பெரிய அவமானமான ஒரு விஷயமா பார்த்துட்டு வந்த சூழல்ல அந்த அவமானம் இந்த தேர்தல் வெற்றியின் மூலியமா துடை தெரியப்பட்டிருக்கு பாரதிய ஜனதா கட்சியினருக்கு. சரி, இன்னொரு பக்கம் இந்த துடைப்பம் கட்சிக்காரங்க என்ன பண்றாங்க, இந்த முறை இந்த துடைப்பத்தை வச்சு 3வது முறையாவும் கிளீன் ஸ்வீப் பண்ணிடணும் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்டிருந்த சூழல்ல அந்த ஆசைக்கு டெல்லி மக்கள் எந்த விதமான ஒத்துழைப்பையும் வழங்கல அப்படின்றதா இந்த தேர்தல் முடிவுகள் வந்துருக்கு. இது வெறும் ஆம் ஆத்மி கட்சியுடைய தோல்வி அப்படின்றது மட்டும் இல்லாம அரவிந்த் கெஜ்ரிவால் தோத்திருக்கிறாரு, மணிஷ் சிசோடியா தோத்திருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா ஆம் ஆத்மி கட்சியுடைய ஃபவுண்டிங் மெம்பர்ஸ்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஆரம்ப காலத்துல இருந்து இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் பலரும் இந்த தேர்தலில் மண்ணை கவி இருக்கிறாங்க. இனி அந்த கட்சி எப்படி செயல்பட போறாங்க, ஏன்னா டெல்லி தான் ஆம் ஆத்மி கட்சியுடைய அடிப்படை, அதுதான் அவங்களுடைய வேர். அந்த வேர்ல வெந்நீர் ஊற்றப்பட்டிருக்குது. எப்படி ஆம் ஆத்மி கட்சி இதை ஓவர் கம் பண்ணி வர போறாங்க அப்படின்றதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நாட்களா வரக்கூடிய நாட்கள் இருக்க போகுது. சரி, இந்த 3வதா ஒரு கட்சி இருப்பாங்களே, அதான் எல்லா இடத்துலையும் தோல்வியவே தொடர்ச்சியா கண்டுகிட்டு இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி. எங்க இந்த ஆட்டோக்கார தம்பி அப்படின்ற மாதிரிதான் மற்ற கட்சிகள் எல்லாமே காங்கிரஸ் கட்சியை பொதுவா பாக்குறாங்க அப்படின்ற பார்வை தான் இருக்குது. அந்த பார்வை டெல்லியிலையும் தொடருது அப்படின்னு தான் பார்க்க முடியும். பின்னாடி இருக்கக்கூடிய இந்த பதாகைகள் எல்லாம் அவங்க அடிச்சது எல்லாமே வேஸ்ட் தான். ஏன்னா அவங்களுக்கான தொடர் தோல்வி, அதுவும் பூஜ்ய தோல்வி அப்படின்றது தொடருது. 15 ஆண்டுகளா காங்கிரஸ் கட்சி தான் டெல்லியை கட்டி ஆண்டாங்க. மாநகராட்சியில ஒரு வலுவான இடத்துல இருந்தவங்க இப்படியான பல இடமும் இருந்து இன்னைக்கு தொடர்ச்சியா 3வது முறையாகவும் 0 அப்படின்ற ஒரு பரிசை டெல்லி மக்கள் காங்கிரஸ் கட்சிக்கு கொடுத்திருக்கிறாங்க. ஏன் கொடுத்தாங்க அப்படின்றதுதான் கேள்வி. மக்களோடு மக்களா இருந்தா மட்டும்தான் எந்த ஒரு வெற்றியும் மக்கள் யாருக்கும் கொடுப்பாங்க. அப்படி மக்கள் கிட்ட அவங்க இல்லாத ஒரு காரணம் தான் இவ்வளவு பெரிய ஒரு தோல்வியை கொடுத்திருக்கு. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, வாக்கு சேகரிப்பு முடியறதுக்கு 2 நாட்களுக்கு முன்னாடி தான் பிரியங்கா காந்தி டெல்லியில பிரச்சாரங்கள்லயே தொடங்கினாங்க. அப்படின்றதுல இருந்தே அவங்க எந்த அளவுக்கு கேர்லெஸ்ஸா இந்த சட்டப்பேரவை தேர்தல் அணுகுனாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஒரு பக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவா இருக்கிறத பாரதிய ஜனதா கட்சி உறுதிப்படுத்திட்டாங்க. இன்னொரு பக்கம் எதிரில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி வலுவிழந்து போறதுக்கான வாய்ப்புகளை ஆம் ஆத்மி கட்சி, காங்கிரஸ் கட்சி, இந்த 2 கட்சிகளும் சேர்ந்தே மாத்தி இருக்கிறாங்க. வரக்கூடிய நாட்கள் அரசியல்ல நிறைய மாற்றங்கள் வரப்போகுது. ஏன்னா இதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 8-9 மாதங்கள் கழிச்சு பீகார்ல தான் தேர்தல். இடைப்பட்ட காலங்களில் தேர்தலே கிடையாது அப்படின்னும் பட்சத்துல அவங்களை நிரூபிக்கிறதுக்காக இருந்த கடைசி வாய்ப்பு, இந்த ஆண்டுக்கான கடைசி வாய்ப்பு டெல்லி சட்டப்பேரவை தேர்தல். அதை ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் இழந்துட்டாங்க. ரொம்ப கணக்கச்சிதமா பாரதிய ஜனதா கட்சி அதை பயன்படுத்திக்கிட்டாங்க. தேங்க்ஸ் நிரஞ்சன் பிரதர். நீங்க ஏன் காங்கிரஸ் அலுவலகத்திலிருந்து பேசுனீங்கன்னு கூட மக்கள் சிலர் நினைக்கலாம். ஏன்னா பாஜக அலுவலகம் போனா சவுண்டா இருக்கும், கேட்காது. சத்தமே இல்லாம இருக்கிறது காங்கிரஸ் அலுவலகம் தான். என்னன்னா இப்போ பிஜேபி ஜெயிச்சிட்டாங்க. இவங்களுக்கு ஒரு 22-23 எம்எல்ஏக்கள் ஆம் ஆத்மிக்கு கிடைச்சிருக்கு. இருந்தாலும் ரொம்ப கூலா இருக்குது காங்கிரஸ் தான். அரவிந்த் கெஜ்ரிவால் கூட கொஞ்சம் பதட்டமா தான் இருப்பாரு. 22 பேர்ல எத்தனை பேரை தூக்குவாங்களோ அப்படிங்கிறது, அந்த பயமே வேணாங்கிற மாதிரி ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்காம காங்கிரஸ் அங்க திரும்பியும் அதே மாதிரி இருக்கிறாங்க. இதுல அரவிந்த் கெஜ்ரிவால் கொஞ்ச நஞ்ச பேச்சா சார் பேசுனீங்கிற மாதிரி அவருக்கு இப்ப எம்எல்ஏ சீட்டு கூட இல்லை. இருந்தாலும் அதிஷி பக்கத்துல ஒரு காலி சேர்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. இப்ப 2 பேரும் சேரை தூக்கிட்டு வீட்டுக்கு தான் போனோம்.
அதிஷியாவது அவங்க சட்டமன்றத்துக்கு போகலாம், இவரால் அதுவும் போக முடியாது. துணை முதல்வர் மணிஷ் சிசோடியா தோத்துட்டாரு. சத்யேந்திர ஜெயின் அவரும் ஜெயிலில் இருந்தாரு, அவரும் வந்து தோத்துட்டாரு. ஸோ ஒரே ஒரு ஆள் தெரிஞ்ச ஃபேஸ் ஜெயிச்சிருக்காங்கன்னா அது அதிஷி மட்டும்தான். ஸோ இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து மக்களோட தீர்ப்பை ஏற்றுக்கிறோம், நாங்கள் வந்து எதிர்கட்சியாக செயல்படுறோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இதுதான் வந்து நிலைமை டெல்லியில. ஏன்னா ஒரு டிக்கெட் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தது ஆம் ஆத்மி, இப்ப வந்து முடிவுக்கு வந்திருக்கு. ஏன்னா நிரஞ்சன் சொன்ன மாதிரிதான், ஒட்டுமொத்த இந்தியாவில ஜெயிச்சா கூட தலைநகர்ல ஜெயிக்க முடியாத ஒரு பெரிய அவமானமா இருந்திருக்கு பிஜேபி. இப்ப இந்த அவமானத்தை வந்து தொடச்சிருந்திருக்காங்க. ஆமா, அப்போ அடுத்து யார் சிஎம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பேசு பொருளா மாறி. ஆமா, இதுல இருந்து அரவிந்த் கெஜ்ரிவால தோக்கடிச்சார்ல நியூ டெல்லி அந்த தொகுதியில பர்வேஷ் வர்மா, அவர் வந்து அந்த சிஎம் ரேஸ்ல முந்தி நிக்கிறாருன்னு சொல்றாங்க. ஸோ வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுக்கிடையில வந்து நேத்து ஒரு உத்தரவு வந்து டெல்லி ஆளுநர் சக்சேனா வந்து கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னா, அரவிந்த் கெஜ்ரிவால் நேத்தே வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, எங்க எம்எல்ஏக்கள் வேட்பாளர்கள், அதாவது எங்க வேட்பாளர்கள்ட்டெல்லாம் இப்பவே வந்து 15 கோடி ரூபா தரோம், அமைச்சர் இது தரோம், நீங்க எல்லாம் வந்து எங்க பக்கம் வந்துருங்கன்னு பாஜக பேரம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வச்சிருந்தாரு. இந்த குற்றச்சாட்டை இப்ப இவர் வைக்கிறாருன்னா பாஜக மேல வைக்கிறாரு. நம்ம என்ன நினைப்போம், பாஜக யாரையும் விசாரிக்க போறாங்க அப்படின்னு பார்த்தா ஆளுநர் சக்சேனா என்ன பண்ணியிருக்காருன்னா, அரவிந்த் கெஜ்ரிவாலே விசாரிங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காரு. ஏன்னா பாஜக வந்து ஒரு புகார் கொடுத்திருந்தாங்க, இவர் வந்து ஆதாரம் இல்லாம குற்றச்சாட்டுறாரு. இன்னும் உடனே சக்சேனா வந்து லஞ்ச ஒழிப்புத்துறையை வச்சு அவரை போய் ரைட் பண்ணுங்க, அவரை வந்து விசாரிங்க அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ அந்த புது கேஸ் வேற இப்ப ஆட் ஆயிருக்கு. ஆதரவோட கொடுத்துருந்தா மட்டும் விசாரிக்க போறாங்க. ஆமா, அதனால வந்து அப்படிதான் இப்ப வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் ஏற்கனவே அந்த அமலாக்கத்துறை சிபிஐ வந்து துரத்திக்கிட்டு இருக்காங்க மதுபான கொள்கை வழக்குல. இப்ப இந்த இது லஞ்ச ஒழிப்புத்துறை, திகார்ல எத்தனை நாள் இருக்கணுமோ அவரு அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. கட்டி வச்ச புது பில்டிங் எல்லாம் இப்ப ஒரு புதுசு போக போகுதுங்கிற ஃபீலிங் வேற அவருக்கு இருக்கும். பங்களா எல்லாம் கட்டியிருந்தாரு சிஎம் ரெசிடென்ஸுக்கு, இப்ப யாருக்கும் எல்லாம் போச்சு அவங்க கட்சியில. சட்டமன்றத்துல ஒரு அலுவலகம் கிடைக்காம போயிடுச்சு அவருக்கு. ஆமா, சரி, ஓகே. டெல்லி தேர்தல் முடிவுகளை பார்த்தோம். இங்க தமிழ்நாட்டுல நடந்த இடைத்தேர்தல் முடிவுகளையும் பார்த்துடலாம். தமிழ்நாட்டுல ஈரோடு கிழக்குல 2வது முறையாக இடைத்தேர்தல் வந்து நடந்தது. திமுக சார்பாக சந்திரகுமார் போட்டிட்டு இருந்தாரு. அதிமுக போட்டியிடல, பாஜக வந்து போட்டியிடல, முக்கியமான கட்சிகள்லாம் புறக்கணிச்சாங்க. நாம் தமிழர் கட்சி வந்து போட்டிட்டாங்க, சீதா லட்சுமி வந்து போட்டிட்டு இருந்தாங்க. முக்கியமான கட்சிகள்லாம் புறக்கணிச்சாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் நாம் தமிழர்ன்றீங்களே, அவங்களும் முக்கியமான கட்சி தானே. அவங்க வந்து போட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க வேட்புமனு கொடுக்கறப்பவே எனக்கு காவல்துறை அனுமதிக்கவே இல்ல, என்னை பார்த்து பயப்படுறாங்கலாம் சொன்னாங்க. இன்னைக்கும் அதே மாதிரிதான் சொல்லியிருக்காங்க. ஆமா, ஆரம்பத்துல இருந்து தேர்தல் தேதி அறிவிச்சதுல இருந்து ஒரு பரபரப்பு இல்லாம சும்மா சாதாரணமா தான் போயிட்டு இருக்கு ஈரோடு கிழக்குல அப்படின்லாம் சொல்லியிருந்தோம். இன்னைக்காவது பரபரப்பு பண்ணிடணும்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தாங்க நாம் தமிழர் வேட்பாளர் சீதா லட்சுமி. ஃபர்ஸ்டே அந்த வாக்கு எண்ணும் மையத்துல என்னை உள்ள விட மாட்டேங்கிறாங்க, பயப்படுறாங்க என்னை பார்த்து தமிழ்நாடு அரசு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் உள்ள போனதுக்கு அப்புறம் ஒரு 5000 ஓட்டு வந்து வாங்கியிருந்தாங்க அந்த சமயத்துல என்னை வெளியே போக சொல்றாங்க. அவர் வந்து 25,000 ஓட்டு தாண்டி போயிட்டு இருந்தாரு சந்திரகுமார். இருந்தாலும் நான் ஜெயிக்க போறேங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி பயப்படுறாங்க திமுக அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பயங்கரமா கோவப்பட்டு இருந்தாங்க. சிரிக்காம வேற வந்து சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே. கோவப்படும் போது சிரிக்க முடியாதுல்ல. ஈரோடு கிழக்க பொறுத்த வரைக்கும் திமுக வேட்பாளர் சந்திரகுமார் 83,000 வாக்குகளுக்கு மேல வந்து வாங்கியிருக்காரு. வித்தியாசம் பாக்குறப்ப 66,000க்கு மேல வந்திருக்கு. சீதா லட்சுமி 17,000 வாக்குகளுக்கு மேல வாங்கி இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கு, 12வது சுற்று முடிவுல தான் நம்ம வந்து சொல்றோம். இன்னும் அந்த 7 மணிக்கு மேல கம்ப்ளீட்டா வந்து சொல்லுவாங்க. ஆமா, தேர்தல் ஆணையம் நாளை கூட மாத்தலாம். அதனால வந்து இப்போதைக்கு இதுதான் நிலவரம். ஆமா, நோட்டாவுக்கும் ஒரு 4,000 வாக்குகள் வந்து விழுந்திருக்கு. சும்மாவா இடைத்தேர்தல் வந்து நடத்துறீங்க, எந்த கட்சி எதுவும் பண்ணல அப்படிங்கிற நோட்டாவுக்கும் அந்த மக்கள் பல பேர் வாக்களிச்சிருக்கிறதையும் பார்க்க முடியுது. ஆமா, இப்ப 2வது பெரிய கட்சியா நாம் தமிழர் முன்னேறி இருக்காங்களா? போட்டிட்டதே 2 கட்சி தான். டெபாசிட் வாங்கணுங்கிறது ரொம்ப குறியா இருக்காங்களா அவங்க? டெபாசிட் வாங்கிட்டாங்கன்னா பாத்தீங்கல்ல, நாங்க டெபாசிட் வாங்கிட்டோம், பெரியார் மண்டியே நாங்க டெபாசிட் வாங்கிட்டோம்லன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சொல்றதுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்களாம். ஆமா, அப்ப 3வது இடம் நோட்டாக பிடிச்சிருக்கு. அதிமுக வாக்குகள்லாம் கொஞ்சம் திமுகவுக்கும் போயிடுச்சு போல, அப்படிதான் தெரியுது நம்ம எடுத்து பார்க்கும்போது. கொஞ்சம் நாம் தமிழருக்கு போயிருக்கலாம். ஆனா அதிமுக உலகத்திலேயே பெரிய 7வது கட்சியா, இந்தியாவிலேயே நம்பர் 1 கட்சியா, ஐ மீன் தொண்டர்கள் இருக்கிற கட்சியில நம்பர் 1 கட்சி. இதை யாரு சொல்லியிருக்காருன்னா வேலுமணி வந்து சொல்லியிருக்காரு கூட்டத்துல. அப்புறம் ஏன் போட்டிட்டு இல்ல, இங்க போட்டிட்டு இருக்கலாமே.
போட்டியிடல. அதை கேட்டா திமுக இடைத்தேர்தல கோல்மால் பண்ணிடுவாங்கன்னு அவங்க தரப்புல வந்து சொல்றாங்க. நீங்க தான் அவ்வளவு பெரிய தொடர்ல இருக்க கட்சினா வச்சு அந்த கோல்மாலை தடுத்து நிப்பாட்டி இருக்கலாம்னு ஒரு கேள்வி நமக்கு எல்லாம் செய்யுது. ஆனா இந்தியாவில பெரிய கட்சின்னு சொன்னா ஜி வந்து வேற கோச்சுக்குவாரு. ஆமா, அவங்க எல்முருகன் நட்டா எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா 13 கோடி தொண்டர்கள் இருக்கிற கட்சி பாஜகங்கிறாங்க. இங்க கேட்டா 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கிற கட்சி அதிமுகங்கிறாங்க. அதுதான் 2.5 மாத்திட்டாங்கல்ல. ஒரு 2.5 வரையும் போயிருச்சா இருக்கு. ஆனா 2021 சட்டமன்ற தேர்தலில் 1.5 கோடி வாக்குகள் கூட ஒழுங்குல அதிமுகவுக்கு. ஒருவேளை 1.5 கோடி இருந்துச்சுன்னா ஏன் நாடாளுமன்ற தேர்தலில் தோத்து போனாங்க ஒரு எம்பி கூட வாங்காம? ஒருவேளை இந்தியாலே இல்ல போல அவங்களாம், மீதி 1 கோடி பேர் வெளியே எங்கேயோ இருக்காங்களோ. வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். வெளிநாடுகள்ல இருக்கிற தமிழர்கள் மட்டும் நீங்க வாக்களிக்கிற உரிமையை கொடுத்து பாருங்க அதிமுக எப்படி ஜெயிக்குதுன்னு மட்டும் பாக்குறோம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா வந்து வேலுமணி இப்ப என்ன சொல்றாருன்னா தனியா வாங்க, கூட்டணி எல்லாம் விட்டுட்டு ஒத்தைக்கு வாங்க, மோதி பாப்போங்கிற மாதிரி கூப்பிடுறாரு. 2020 ஏன்னா அவங்க இதுல ஆள் வரல, சரி இப்படி நம்ம கூப்பிட்டு பாப்போம் வாங்க வடிவேலு படத்துல ஒரு சின்ன பையன் போய் ஒரு பெரிய ஆள வாங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க. அது மாதிரி வந்து கூப்பிடுவாரு அந்த படத்துல. அதுக்கு வேலுமணி நம்ம சின்ன ஆள்லாம் இல்ல, ஒரு மிகப்பெரிய அதிமுக செல்வாக்கு வாய்ந்தவர் தான். உப மண்டலத்துல அதிமுக ஒரு ராஜ்யத்தை வந்து நடத்திக்கிட்டு இருக்காரு. பட் ஒரு கூட்டணிக்கு யாரும் வர மாட்டேங்கிறாங்க. இல்ல தேமுதிக வர சொல்றாங்க. இந்த கூட்டம் நடந்திருக்கு அந்நியார் தலைமையில கட்சி கூட்டம். அதுல என்ன சொல்றாங்கன்னா அந்நியார் வந்து தேமுதிக எந்த கூட்டணிக்கு போய் அந்த கூட்டணி தான் வெற்றி பெறும். ஓ, அப்ப பாப்பாங்க யாரு வெற்றி பெற மாதிரி இருக்காங்க இந்த கூட்டணியில ட்ரை பண்ணுவோன்னு. ஆனா அவங்க சேர்த்துக்கணும். அப்படி பார்த்தா மக்களவையில வந்து அதிமுக தானே போனாங்க, ஜெயிக்கலையே. அது மக்களவைக்கு, இது சட்டமன்ற தேர்தலுக்கு சொல்றாங்க போல. தேர்தல் முடிவுகளை பார்த்தோம். தேர்தல் முடிஞ்சு ஒரு மாநிலத்துல சிஎம்ஆ பொறுப்பேற்ற அந்த தேர்தல் முடிவுகளை இப்ப காங்கிரஸ் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த தேர்தல் முறையா நடக்கவே கிடையாது, ஏதோ கோல்மால் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நேத்து ராகுல் காந்தி பத்திரிகையாளர் சந்திப்புலாம் வந்து நடத்தியிருக்காரு. எந்த மாநிலம் அது? நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட சட்டமன்ற தேர்தல் பாக்குறப்ப மகாராஷ்டிரா தான். ஏன்னா நிறைய கட்சிகள் வந்து பிரிஞ்சு வந்து இருந்திருந்தாங்க. இந்த பிரிஞ்சு கட்சியில் யார் ஆட்சி அமைக்க போறாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டது. அப்புறம் பாஜக உடனே வென்றாங்க. இப்ப நவம்பர் மாசம் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிப்ரவரி மாசம் வந்து தரவுல எடுத்து பேசுறாங்க காங்கிரஸ். இப்பதான் மகாராஷ்டிராக்கு வந்திருக்காங்க, அடுத்து ஹரியானா, டெல்லி வேற இருக்கு. சரி வரட்டும். ராகுல் காந்தி என்ன வந்து சொல்றாருன்னா, அந்த மாநிலத்துடைய மக்கள் தொகையை விட வாக்காளர்கள் எண்ணிக்கை அதிகமா இருக்கு. ஆமா, 18 வயசுக்கு மேற்பட்டவங்கன்னு பாக்குறப்ப அந்த மாநிலத்துல 9,54,00,000 பேர் இருக்காங்க. இது வந்து அரசு சொல்ற டேட்டா அது. ஆனா வாக்காளர்களோட எண்ணிக்கையை பாக்குறப்ப 9,70,00,000, கிட்டத்தட்ட 39 லட்சம் வந்து அதிகமாயிருக்கு அப்படின்னு குற்றச்சாட்டு வந்து வைக்கிறாரு. இதுல நிறைய பேரை அந்த தேர்தல் இந்த வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கியிருக்காங்க. அது பழங்குடியின மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், சிறுபான்மையின மக்கள் அந்த பட்டியலும் தூக்கிடுவாங்க. இருந்தால் கூட 35 லட்சம் அதிகமானது எப்படி அப்படின்னு இருக்காரு. காங்கிரஸ் ஓட்டர்ஸ் எல்லாம் தூக்கி இருக்கீங்க நீங்கன்றாரா? இதுல இன்னொரு டேட்டா அவர் சொல்றாரு. இதே 2019 இருந்து 2024 வரைக்கும் அந்த மாநிலத்துல எத்தனை வாக்காளர் அதிகமா இருக்காங்கன்னா 32 லட்சம் பேர் தான் அதிகமா இருக்காங்களாம். 5 வருஷத்திலேயே 32 லட்சம் பேர் அதிகமா இருக்காது. சமயத்துல 5 மாசத்துல எப்படி 39 லட்சம் பேர் அதிகமாவாங்க? இதுக்கு தேர்தல் ஆணையம் பதில் சொல்லணுங்கிறாரு. இன்னொரு டேட்டாவும் சொல்றாரு. நாடாளுமன்றத்துல மொத்தம் 48 தொகுதிகள், அதுல 30 தொகுதிகள் காங்கிரஸ் கூட்டணி தான் ஜெயிச்சாங்க, 17 தான் பாஜக ஜெயிச்சாங்க. 5 மாசத்துல வந்து சட்டமன்ற தேர்தல் வருது, அதுல 288 தொகுதிகள் இருக்கு. அதுல 230க்கு மேல பிஜேபி கூட்டணி ஜெயிக்கிறாங்க. முக்கியமா எதிர்பார்க்கப்பட்ட 50 தொகுதிகளும் நாங்க ஜெயிக்கல அப்படின்னு வந்து குறைய வந்து சொல்றாரு. இதுக்கு தேர்தல் ஆணையம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, தேர்தல் ஆணையம் முறையாதான் செயல்பட்டது, மக்களை தேவையில்லாம குழப்புறாங்க, திசை திருப்புறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் கூட குற்றச்சாட்டு வச்சதுக்கு எழுத்துப்பூர்வமா நாங்க பதில் சொல்லுவோம் தேர்தல் ஆணையம் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த எலெக்ஷன் எல்லாம் முடிச்சிட்டு டெல்லி எலெக்ஷன் ரிசல்ட்டை வெளியிட்டு இது எழுதுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி நாங்க நீதிமன்றத்துக்கு போவோம்னு சொல்லிட்டு ராகுல் தரப்பு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, அதாவது அந்த பேசும்போதே ராகுல் காந்தியோட கூட வந்து அந்த உத்தவ் சிவசேனால மூத்த தலைவரா இருக்கிற சஞ்சய் ராவத்தும் அந்த பிரஸ் மீட்ல கலந்துக்கிட்டாரு. அவர் என்ன சொல்றாரு, இந்த 39 லட்சம் பேர் எப்படி அதிகரிச்சாங்க அப்படின்னு அவர் ஒரு கணக்கு சொல்றாரு. என்னன்னா, இந்த மாசம் வந்து மகாராஷ்டிரால இருப்பாங்களாம், அடுத்த தேர்தல் டெல்லியிலனா அந்த 39 லட்சம் பேரும் டெல்லிக்கு போயிடுறாங்க. டெல்லியில இருந்து அந்த 39 லட்சம் பேரும் இன்னும் 5 மாசத்துல பீகார்ல போய் ஓட்டர் ஐடி வாங்கிடுவாங்க அப்படின்றாரு. அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, பாஜக வந்து இந்த மாதிரி ஆட்களை செட் பண்ணி அங்க கொண்டு போறாங்க. அதாவது 39 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துருக்காங்க பாஜக. அதான் வேலை வாங்கிக்கிற வேலை, ஓட்டு போடுறதே ஒரு வேலையா மாத்தி அவங்களுக்கு ஒரு வீடு புடிச்சு கொடுத்து இந்த மாதிரி இப்ப தங்குறதுக்கு இடம் கொடுத்து அங்க ஓட்டர் ஐடி வாங்கி கொடுத்து ஓட்டு போட வைக்கிறாங்கிற மாதிரி ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சிருக்காரு சஞ்சய் ராவத். ஆனா 39 லட்சம் மக்கள் இடப்பெயர்வு பண்ணணும்னாலே அது ஒரு பெரிய வேலையா இருக்கு. அதான் அவர் வந்து சொல்றாரு, அவர் ஒரு கணக்கா சொல்றாரு. பட் அது ஏதோ ஒரு சிக்கல் இருக்குங்கிறது அவங்களோட குற்றச்சாட்டு. ஆனா இதுக்கெல்லாம் நம்ம குமார் தான் வந்து பதில் சொல்லணும்.
குமாரே ராஜீவ் குமார் வந்து பதில் சொல்லணும். அவர் வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரட்டும், என்ன பண்றாருன்னு பார்ப்போம். ஆனா தேர்தல் ஆணையத்தோட மைண்ட் வாய்ஸ் எப்படி இருக்கும்னு சஞ்சய் ராவத் வந்து கணிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த அயன் படத்துல சொல்லுவாங்கல்ல, நட்டுல வச்சேன்னு நினைக்கிறியா லட்ல வச்சேன்னு, அது மாதிரி இதுல இவிஎம் மிஷின்ல வச்சேன்னு நினைக்கிறியா ஓட்டர் லிஸ்ட்ல வச்சிருக்கேங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஆனா இதுக்கெல்லாம் வந்து ஆதாரம் வந்து அவங்க சொல்ற தரவுகள் தான். அது வந்து அவங்க ப்ரூவ் பண்ணணும், கோர்ட்ல போய் வந்து இதெல்லாம் நிரூபிக்கணும். தேர்தல் ஆணையமும் ஒரு செட் ஆஃப் தரவுகளோட வருவாங்க. எல்லாத்தையும் பார்த்து கோர்ட்டு தான் ஒரு முடிவுக்கு வரணும். கோர்ட்டு தான் சொல்லணும். இருந்தாலும் மக்கள் தீர்வே மகேசன் தீர்வுமாங்க. ரொம்ப சிம்பிள் ஆச்சு. 5 வருஷத்துல 32 லட்சம் அதிகமாயிருக்கு. 5 மாசம் எப்படி 39 லட்சம் அதிகமாச்சு? சந்தேகம் வருதுதான் நமக்கும். பட் இதை தெளிவுபடுத்த வேண்டியது குமார் பாத்துக்குவாரு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமூர்ல நடந்த அந்த வன்முறை யாராலும் அவ்வளவு சீக்கிரம் மறந்திருக்க முடியாது. அந்த பள்ளி வளாகத்துக்குள்ளார போன நிறைய பேர் அந்த பள்ளியை வந்து சூறையாடினாங்க. காவல்துறை வாகனத்துக்கே வந்து தீயெல்லாம் வச்சிருந்தாங்க. இப்ப அந்த வழக்கு வந்து ரொம்ப காலமா விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. 4 வழக்குகள்ல 916 பேர் மேல குற்றப்பத்திரிகைகள் வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. மொத்தம் 41,000 பக்கத்துக்கு மேல வந்து சொல்றாங்க. இந்த 916 பேர்ல 53 சீரர்கள் மேலேயும் வந்து குற்றம் சுமத்தப்பட்டிருக்கு. இப்ப இந்த குற்றப்பத்திரிகையில முதல் குற்றவாளியாக அந்த இறந்து போன ஸ்ரீமதியோட தாயார் செல்வி பேர் தான் முதல்ல இருக்குது. இப்ப மார்ச் 7ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்னு வந்து சொல்றாங்க. ஏன்னா அந்த பள்ளி வளாகத்தை தீ வச்சது, அதே மாதிரி வாகனத்துக்கு காவல்துறை வாகனத்துக்கு வந்து தீ வச்சது, பசுக்கள் வந்து துன்புறுத்தியது, உயர் காவல்துறை அதிகாரிகள் அந்த இடத்துக்கு வரவிடாம வந்து தடுத்து நிப்பாட்டியது, நிறைய குற்றங்கள் வந்து பண்ணதுனாலதான் இவ்வளவு பேர் மேல வழக்குகள் வந்து போடப்பட்டிருந்தது. ஆமா, அதுல வந்து அவங்க தாயார் ஸ்ரீமதியோட தாயார A1ஆவும் A2ஆ விசிகா நிர்வாகி திராவிடமணி அவரையும் வந்து சேர்த்திருக்காங்க. இனிமே அது வந்து கோர்ட் ட்ரையல் எல்லாம் முடிஞ்சுதான் ஒரு தீர்ப்பு கிடைக்கும். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். திருநெல்வேலி அல்வாடா அப்படின்னு சொல்லிட்டு போய் அல்வா கடையில போய் அல்வா சாப்பிட்டாரு. அல்வா சாப்பிட்டு ஆய்வு எல்லாம் பண்ணியிருந்தாரு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ரோட் ஷோ வேற போயிருந்தாரு. ஜி விட்டுட்டாலும் நான் விட மாட்டேன்னு. ஓகே, என்னன்னா அங்க என்ன ஆய்வு பண்ணாங்கிறத அவங்க சொன்னாதான் வெளியே வரும். நிறைய திட்டங்களை போய் அங்க தொடங்கி வச்சிருக்காரு. குறிப்பா மாஞ்சோலை இந்த தொழிலாளர்களுடைய பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனை தான். அந்த குத்தகை காலம் முடிஞ்சோடனே அங்க இருக்கிறவங்களாம் அப்புறப்படுத்துறதுக்கான முயற்சியெல்லாம் எடுத்தாங்க. அந்த மக்கள் தொடர்ந்து வந்து போராட்டம் நடத்தினாங்க. அந்த வண்ணார்பேட்டையில தங்கியிருந்த முதல்வர் சந்திக்கிறதுக்கு ஏற்பாடெல்லாம் செய்யப்பட்டிருந்ததுதான். ஆனா காத்திருந்து காலங்கள் போனதுன்னு சொல்லிட்டு அனுமதிக்கவே கிடையாது அவங்கள. அப்புறம் அங்க இருக்க மக்கள்லாம் தர்ணா பண்ண ஆரம்பிச்சோடனே நேரு வந்து அங்க இருக்கிற 5 பேரை மட்டும் கூட்டிட்டு போய் முதல்வர்கிட்ட வந்து சந்திக்க ஏற்பாடு பண்ணியிருந்தாரு. அதுல என்ன கோரிக்கை வச்சிருந்தாங்கன்னா, மணிமுத்தாறு அந்த மானூர் பகுதியில ஒவ்வொருத்தருக்கும் 2 ஏக்கர் நிலம் வந்து வேணும். அதே மாதிரி சமத்துவபுரத்துல வீடு வேணும். இழப்பீடாக 25 லட்சம் பணம் வேணுங்கிறதே வந்து அந்த மக்கள் வந்து கோரிக்கை வந்து வச்சிருக்காங்க. எங்க வாழ்வாதாரம் பெரிய லெவலில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. எங்க தலைமுறை முழுக்கவே அங்கதான் இருந்திருந்தாங்க அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. முதலமைச்சர் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆனா கண்டிப்பா அந்த மக்களோட வேதனையை போக்க வேண்டியது அரசோட கடமை தான். ஆமா, ஆய்வு பண்றோன்னு போறாங்க. ஆனா மெயினான மக்களுடைய கோரிக்கையெல்லாம் கேட்கிறப்பதான் அது ஆய்வா வந்து முடியும். அந்த மக்களே ஆய்வு ஒரு மனு கொடுக்கறதையே பெரிய பாடம் நடத்தி கொடுக்கறதுன்னா, ஆமா, எங்களை சந்திக்காம போயிட்டாருன்னு இன்னும் அங்க உள்ள மக்கள் வந்து வருத்தத்துலதான் இருக்காங்க. அந்த 5 பேரை மட்டும்தான் கூப்பிட்டு வந்து மனு மட்டும் கொடுத்துருக்காங்க. இன்னொரு பக்கம் சென்னை பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஏரியால ஒரு இரவு நேர பாடசாலை அமைக்கலாம்னு சென்னை மாநகராட்சி சார்பில் அந்த பூமி பூஜையெல்லாம் போட்டு அடிக்கல்லாம் நாட்டியிருந்தாங்க. இந்த விழாவுக்கு வந்து மேயர் பிரியா, அரசு அதிகாரிகள்லாம் வந்திருந்தாங்க. அந்த பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியோட எம்எல்ஏ R.D. சேகர், திமுக எம்எல்ஏ, இவர் தான் அந்த பகுதிக்கான மாவட்ட செயலாளரும் கூட. அவர் வந்து கூப்பிடலன்னு சொல்லிட்டு அவரோட ஆதரவாளர்கள் வந்து ஆனால் தெரிஞ்சுக்கிட்டாங்க இந்த நடக்க போகுதுன்ட்டு அவர் வந்துட்டாரு. இதனால எப்படி நீங்க சொல்லாம இருக்கலாங்கிற மாதிரி பஞ்சாயத்தாகி மேயர் பிரியாவே கொஞ்சம் என்ன நீங்க இப்படி பண்றீங்க, கூப்பிட்டுருக்கணும்ல, மாவட்ட செயலாளர் கூப்பிட்டுருக்கணுங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை ஆயிருக்கு. அந்த வீடியோவை இப்ப எதிர்கட்சிகள் எடுத்து போட்டு பாருங்க, ஒரு பெண் மேயரா இருக்காங்க, அவங்களுக்கே இந்த மரியாதை கொடுக்காம நடந்துக்குது திமுக அப்படின்னு அதிமுகல இருந்து போட்டுட்டு இருக்காங்க. பெண்களை மையப்படுத்தி ஆட்சி நடக்குது முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும். பட் மாநில தலைநகர் சென்னையோட மேயர் மாண்புமிகு பிரியா, அவங்களே இப்படி சொல்றாங்கன்னா பார்த்துட்டு சும்மாவா இருப்பாங்கிற மாட்டாங்க. R.D. சேகருக்கு வேற சீட்டு கிடைக்குமான்னு தெரியல. அடுத்த வருஷம் தெரிஞ்சிடும். ரத்தன் டாட்டா பல பேருக்கு ரோல் மாடல், இன்ஸ்பிரேஷன் எவ்வளோ வந்து சொல்லலாம். அவர் எழுதி வச்ச உயில் பரவலா பேசப்பட்டிருந்தது. அவர் நாய் கூட உயிர் எழுதி வச்சுட்டு போயிருந்தாலாம் சொல்லியிருந்தாங்க. ஆமா, இப்ப இன்னொரு தகவல் வந்து வெளியாயிருக்கு. அவருடைய 60 ஆண்டு கால நண்பர் மோகினி மோகன் தத்தா, அவருக்கும் உயில்ல ஒரு பங்கு எழுதி வச்சிருந்திருக்காரு அவரு. ஓகே, மோகினி மோகன் தத்தாவும் அவரும் அவரோட 24 வயசுல இருந்து நண்பர்களா வந்து இருந்திருக்காங்களாம். மோகினி மோகன் தத்தா வந்து ஸ்டாலியன் அப்படின்ற டிராவல்ஸ் கம்பெனி நடத்தி இருந்திருக்காரு. அதுல டாடா குழும பங்குகள் 20% இருந்திருக்கு. ஓகே, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த தாஜ் ஹோட்டல்ல வந்து இணைச்சிருக்காரு அந்த டிராவல்ஸ் ஏஜென்சிய.
இப்ப பர்த்டே பார்ட்டி கூட இவர் கூட ஸ்பெஷலா வந்து கூப்பிடுவாராம் ரத்தன் டாட்டா. அவர் இறப்புல கூட வந்து கலந்துக்கிட்டு ரொம்ப உருக்கமா வந்து பேசியிருந்தாரு. இப்போ உயிர் எழுதுற தகவல் வந்து வெளியாகிருக்கு. அந்த டாடா எஸ்டேட்ல 3 பங்கா பிரிச்சு 1 பங்கு அவர் கொடுத்துருணும்னு வந்து சொல்றாங்க. மீதி 2 பங்கு 2 சகோதரிகள் வந்து கொடுத்துருணும்னு ரத்தன் டாட்டா எழுதியிருக்காங்க அதுல. அது பாக்குறப்போ சுமார் 500 கோடிக்கு மேல வரும்னு வந்து சொல்றாங்க. இப்ப ரத்தன் டாட்டாவுக்கு வந்து 2 சகோதரர்கள். நோயல் டாட்டா, அவருக்கு எந்த விதமான உயில் எதுவுமே எழுதலையாம், அவருக்கோ அவரோட குழந்தைகளுக்கோ. அவர் மேல என்ன கோவம்னு தெரியலையே. ஜிம்மி டாட்டா, அவரும் சகோதரர் தான். அவருக்கு 50 கோடி வந்து எழுதி வச்சிருக்காராம் ரத்தன் டாட்டா. இதுதான் பங்காளி சண்டை கூடாதுங்கிறது. சொத்து போச்சா இப்போ நோயல் டாட்டாவுக்கு. ஆமா, சரி, ஓகே, மேபி அவரு என்னன்னு நமக்கு தெரியாது, என்ன சும்மா காரணம் சொல்லிட்டு போக கூடாது. ஆமா, பட் இருக்கலாம். நண்பருக்கு, நெருங்கிய நண்பருக்கு வந்து தொழிலதிபர் ரத்தன் டாட்டா வந்து உயிர் எழுதியிருக்காரு. வேற ஏதாவது தொழிலதிபர் நண்பர்களுக்கு ஏதாவது கொடுப்பாங்களா? அதெல்லாம் தெரியாது நமக்கு. சரி, ஓகே. இன்னொரு பக்கம் வந்து வெஸ்ட் பெங்கால்ல ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த வீடியோ வந்து இணையத்துல பயங்கர வைரலா இருக்கு. என்ன அப்படின்னா, அமித்குமார் சர்க்கார் அப்படிங்கிறவர் வந்து கையில கத்தி, ரத்தம் வழிகிற கத்தியோட சாலையில நடந்து போறாரு. அவரு இதை விசாரிச்சு என்ன சொல்றாங்கன்னா, போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா, அவர் வந்து லீவு கேட்டிருக்காரு. அவர் வெஸ்ட் பெங்காலோட ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸரா. அவர் வந்து லீவு கேட்டிருக்காரு. கொடுக்காதனால கொலீக்ஸ் 4 பேரை வந்து கத்தியால குத்திட்டு லஞ்ச் பேக் எல்லாம் எடுத்துக்கிட்டு ரோட்ல அந்த கத்தியோட வந்து நடந்து போறாரு. ஸோ இந்த வீடியோ வைரல் ஆயிருக்கு. போலீஸ் நாங்கள் விசாரிச்சுட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. போனவர் கைது பண்ணிருக்காங்க. அவரை கைது பண்ணியிருக்காங்க, விசாரிச்சுட்டு இருக்காங்க. லீவு குடிக்கலன்னு கொலை வரைக்கும் போறாங்களா? மேனேஜர்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆபீஸ்ல மேனேஜர் லீவ் போட்டா நமக்கு வர சந்தோஷம் நாமளே கூட லீவ் போட்டிருந்தா கூட வராது. என்ன ஒரே லீவா வருது? கஷ்டப்படக்கூடாதுன்னு கடன் வாங்கி அதை கட்ட முடியாம கஷ்டப்பட்டு இருப்பவர்களே இந்த மிடில் கிளாஸ். யூஎஸ்ல இருந்து வரும்பொழுது ஐபோன் கம்மியா இருந்தா வாங்கிட்டு வாடா. டேய், நானே விசா இல்லாம துரத்தி விடுறாங்களேன்னு வந்துகிட்டு இருக்கேன். என்கிட்ட வந்து இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அரசியல்வாதிகளுக்கு எப்படி தேர்தல் வாக்குறுதியோ அதே மாதிரிதான் ஆபீஸ்ல லாஸ்ட் நாள் ஃபேர்வெல் டே கொடுக்கும்போது பேசுறதும். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. விருது வேற யாருக்கு நீ கொடுக்க முடியும் இவரை விட்டா? எவர் அவரு? பிரதமர் மோடி தான். வரா? அப்படியே மக்கள் பார்த்திருப்பாங்க. நமக்கு வேணா இப்பதான் தெரியும்னு வச்சுக்கோ. ஆனா வந்து பப்ளிஷ் ஆகும் போது பார்த்திருப்பாங்க. வேற யாரு? பிரதமர் மோடி, அரவிந்த் கெஜ்ரிவால். அவர் வந்து பாக்குறாரு, ஜெயிச்சிட்டீங்களே, நான் கூட போயிட்டு அப்படின்னு தலையில துண்டை போட்டு உட்கார்ந்துருப்பாரு. அமித்ஷா நட்டா எல்லாருக்கும் கொண்டாட்டம் தான் இன்னைக்கு. அதனால கண்ணா லட்டு திங்க ஆசையா டபுள் இன்ஜின் கவர்மெண்ட்னு சொல்லிட்டு இருந்தாங்க. டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் அங்க டெல்லியும் வந்து மாறிடுச்சு. ஆனா மோடியை பத்தியா ஜாவா சுந்தரேசன் மாதிரி நாடாளுமன்றத்துல ஜெயிச்சாரு, அடுத்து மகாராஷ்டிரா எலெக்ஷன் ஜெயிச்சாரு. நாடாளுமன்றத்துல கூட மெஜாரிட்டி கிடைக்கல, ஆனா அடுத்து அப்படியே வந்துகிட்டே இருக்காங்க. ஆமா ஆமா ஆமா, ஜாவா சுந்தரேசன் மாதிரி வந்துகிட்டே இருக்காருல்ல. வர சைக்கிள் வந்தாங்க, அப்புறம் வராங்க, அடுத்து ஹெலிகாப்டர்ல. ஆமா, இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த பக்கம் சந்தனம் மாதிரி நின்று ஸ்வீட் வாங்கிட்டு இருப்பாரு, அவங்க கொடுத்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதான் இருக்கு. அதனால ஜாவா சுந்தரேசன்ங்கிற விருதை பிரதமர் மோடிக்கு வந்து கொடுத்துடலாம். ஓகே ஓகே, நன்றி. திருமணம் எனும் இனிய சங்கமம். உங்களுக்கு ஏற்ற ஒரு பார்ட்னரை தேர்வு செய்ய சரியான இடம் தமிழ் மேட்ரிமோனி ஆப். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ். இன்றே டவுன்லோட் செய்யுங்கள். விருப்பமான துணையை தேர்ந்தெடுங்கள்.